வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து தோசை பன்னீர்மா, பன்னீர் மசாலா செஞ்சு தோசை. ரெண்டு மாதிரி பன்னீர் தோசை செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் பிள்ளைகளுங்க செஞ்சு கொடுங்க. பன்னீரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நம்ம வீட்டிலே பன்னீர் எப்படி செய்யலாங்கிற லிங்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தவு துளூர் இங்கே இருக்கும், ஏக் துளூர் இல்லைன்னா சாஃப்ட் தவு இருக்கும். அதை வச்சு நீங்கள் சம்பல் செஞ்சு தோசையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா சீஸ் போட்டு சீஸில் வந்து செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வாங்க பன்னீர் மசாலா. முதல் ஸ்டெப்பு பன்னீர் மசாலா எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். பன்னீர், ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி இலை. பன்னீர் வந்து லேசாக வெட்டிக்கிறோங்கம்மா. அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு, எண்ணெய், கொஞ்சோண்டு ஜீரகம். எண்ணெயில் வந்து ஜீரகம் போடுங்கம்மா. போட்டு அது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலேயே வெங்காயத்தை போடுங்க. பொடிசாக வெட்டிக்கிறங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்கையிலேயே கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு போடுங்க, 1/2 ஸ்பூனு. நம்ம வந்து 3 தோசைக்குள்ள பன்னீர் மசாலா தான் செய்கிறோம். நீங்கள் நிறையா இருந்தால் நிறையா கூட்டி எல்லா ஜாமையும் கூட்டிக்கிறங்கம்மா. ஒரு சின்ன தக்காளி பொடிசாக வெட்டிக்கிறங்க. அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. அதையும் கொஞ்சம் வதக்குங்க. வதக்கின பிறகு மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா கருப்படிச்சிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு அப்புறம் பன்னீரை எடுத்து போடுங்க. பன்னீரை நீங்கள் வந்து நல்லா இன்னும் பொடிசாக வேணாலும் கரண்டா ஆகிக்கிறங்கம்மா. நம்ம தோசைகளுக்கு தானே வைக்க போகிறோம். கொத்தமல்லி இலை, பன்னீர் போட்டுட்டு மறுபடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு மசாலா கூட வேண்டாம், கூட கொஞ்சம் மசாலா போட்டுக்கிறோங்கம்மா. எனக்கு இது போதும். பன்னீரோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம்மா, நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் செய்யலாம். அதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதாவது நான் வறுத்து இடித்து வச்சுருக்கிறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போடுங்க, ஒரு பிஞ்சு. அது சும்மா வாசத்துக்கு தான், வேண்டா போட்டுக்கிறலாம், வேண்டா தவிர்த்துக்கிறலாம். அதோட அவ்வளோதாம்மா. கொத்தமல்லி தூளை தூவி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து தோசை செய்வோம், பன்னீர் தோசை. மாவு வந்து நம்மளுக்கு தோசை இட்லியோட மாவு தான். நான் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே போடலை. ஆனால் கிறிஸ்பி தோசைக்கு உள்ளது. தோசை மாவை ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயை தொளிங்க. இப்படி எடுக்க முடியுதான்னு பார்த்துக்கிறோங்கம்மா. அப்படி எடுக்க முடியணும். அதோட பன்னீர் மசாலாவை அதில் வைங்கம்மா. வச்சு மடக்கிறங்க, அவ்வளோதான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணாலும் வச்சுக்கிறோங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுன்னா கிறிஸ்பியாக போயிடும். அவ்வளோதான், பரட்டி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், பன்னீர் மசாலா தோசை ரெடி. நான் இன்னொரு வகையான தோசையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது ஒரு வகை, இன்னொரு வகையை பார்ப்போம் வாங்க. தோசை மாவு, ஒரு முட்டை. ஒரு முட்டையை வந்து முள்ளு கரண்டி வச்சு அடிச்சுக்கிறோங்க. அடிச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் போடுங்க. ஒரு தோசைக்குமா அடிச்சுக்கிட்டு மசாலா பன்னீரை வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் பொடிசாக ஒரு 2 ஸ்பூன் போடுங்கம்மா. பொடிசாக வெட்டிக்கிறேங்க. வெங்காயம் பிடிக்காதோ தவிர்த்துக்கிறேங்கம்மா. அப்புறம் பன்னீர் உங்களுக்கு தேவைக்கு தக்கன நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்துருக்குறேம்மா.
பன்னீர் மசாலா. அப்புறம் தோசையை ஊற்றுங்க. தோசையை ஊற்றி அரை வேக்காடா தோசை இருக்குல்ல நீங்கள் போட்டுருங்கம்மா. நான் கொஞ்சம் கிறிஸ்பிக்காண்டி அதை வச்சுருந்து போட்டேன். அதோட பிளாந்தாவை நீங்கள் அதுலேயும் போடலாம், மசாலாவுக்குள்ளேயும் போட்டுக்கரலாம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பிளாந்தா போடலைனாலும் பிரச்சனை இல்லை. எண்ணெயை லைட்டாக தோசையில் தொளிச்சுக்கிறோங்கம்மா. நீங்கள் ஒலிவ் ஆயிலாக நல்லெண்ணெயாக தேங்காய் எண்ணெயாக என்ன வேணுமோ போட்டுக்கிறோங்க. இந்த இதில் அரை வேக்காடை இருக்குல்லையே நீங்கள் பன்னீர் மசாலா வச்சுருங்கம்மா. அதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு பிரட்டி போட வேணாண்டா நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடும் எல்லாம். அப்புறம் எடுத்துடலாம். நான் பிரட்டி போடுறேன். எனக்கு தோசை நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு பாருங்கள். போட்டு இப்போவே பிரட்டிட வேண்டியதுதான். இந்த தோசை கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வச்சுட்டா கருவிடும். அப்புறம் அவ்வளோதான் வெந்துருச்சு. அவ்வளோ மடக்கி வச்சு நம்ம சாப்பிட்ற வேண்டியது. இதுக்கு சட்னி எதுவும் தேவையில்லைம்மா. அதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம் சாம்பார், பருப்பு கடைசல் இப்படியே நீங்கள் மடக்கலாம். நான் இன்னொரு மாதிரியும் சொல்லித்தர்றேன். இப்படி மடக்கிட்டு ஒரு பக்கம் கொஞ்சமாகவும் இன்னொரு பக்கம் கூடுதலாக மடக்கி அந்த பக்கத்துலேயே மடக்கினீங்கன்னா முக்கோண வடிவத்தில் நம்மளுக்கு வந்துடும். உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட போகிறது நம்ம தானே. அதோட மடக்கி விட்டு போட்டுருங்கம்மா. அவ்வளோதான். ரெண்டாவது பன்னீர் மசாலா தோசையும் ரெடிம்மா. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.